ஹலோ ஆப்ஷன் பையர்ஸ். இந்த சேனலில் ஆப்ஷன் ரிலேட்டடாக எல்லா டைப் ஆஃப் ஆப்ஷன்ஸும் ட்ரேட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு சேனல். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் ஆப்ஷன், ஸ்டாக் ஆப்ஷன், கமாடிட்டிஸ் ஆப்ஷன் எல்லாமே லேர்ன் பண்ணிக்கிறதுக்கும் டெக்னிக்கல் கற்றுக்கிறதுக்கும் வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது ரிலேட்டடாக ஆப்ஷன்ஸ் லேர்ன் பண்ணிக்க நம்மளுடைய ஆப்ஷன் கைன்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிஸ்க்ளைமர்: நான் செபி பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் அல்ல. இந்த பதிவு விளக்க நோக்கத்திற்காக மட்டும். ஹலோ ஆப்ஷன் ட்ரேடர். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் 10. நம்மளோட இண்டெக்ஸ் பல்ஸ் ஸ்கேல்பர் இண்டிகேட்டரில் என்னென்ன என்ட்ரி வந்திருக்குன்னு சொல்லி பார்க்கலாங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஸ்பாட் ப்ரைஸு மார்னிங் செக்ஷனில் மார்க்கெட் ஓப்பன் ஆகி உங்களுக்கு பையிங் சைட் மூமெண்டம் ஆனது. ஆஃப்டர்நூன் மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அங்கேருந்து செல்லிங் சைட் ரிவர்ஸ் லைன். ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் க்ளோசிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா 23,216 வந்து மார்க்கெட் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இப்பயுமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த 23,200 சப்போர்ட் லைன் தான் ப்ரைஸ் இருக்குது. பட் ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த 23 அந்த வெள்ளிக்கிழமை லோ சொல்லிடல இல்லைங்களா? இந்த லோ வந்து மார்க்கெட் பிரேக் பண்ணதுன்னா ஃபர்தராக செல் சைட் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே வந்து பையிங் ப்ரெஷர் ஹெவியாக இருக்கனால நமக்கு செல் சைட் பிரேக் பண்ணுறதுக்கு சான்சஸ் கம்மி தான். பையிங் சைட் மோஸ்ட்லி போக தான் வந்து பார்த்தீங்கன்னா வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. மார்க்கெட் வந்து எந்த டைரக்ஷனில் மொமெண்டம் ஆகுதுன்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? இன்னைக்கு நம்மளோட இண்டிகேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன என்ட்ரி வந்திருக்குன்னு செக் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு ஸ்பாட் ப்ரைஸ் வந்து மார்னிங் செக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா 23,300 இருந்தது. ஸோ இந்த ஸ்பாட் ப்ரைஸை பேஸ் பண்ணி நம்மளோட இண்டிகேட்டரில் கால்லையும் பொட்டிலையும் என்னென்ன என்ட்ரி வந்திருக்குன்னு செக் பண்ணலாம். ஃபர்ஸ்ட்டு 1 மினிட் கால் ஆப்ஷன் சைடில் பார்த்தீங்கன்னா இதில் பாருங்கள், ஃபர்ஸ்ட்டு பிரேக் அவுட் என்ட்ரி 9:17க்கு வந்திருக்கு. அந்த கேண்டில் ஹை பிரேக் பண்ணி என்ட்ரி எடுத்திருப்போம். அங்கே வந்து ஸ்விங் லோ ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணியிருப்போம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த என்ட்ரி அப்படியே கண்டினியூஸிங்காக இருக்குது. ஓகேங்களா? இந்த மொமெண்டம் வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் செஷன்லேயே ஜஸ்ட் 5 to 10 மினிட்ஸே நமக்கு வந்து ஸ்கேல்பிங் மொமெண்டம் வந்து பார்த்தீங்கன்னா கேப்சர் பண்ணி கொடுத்துருக்கு. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பிரேக் அவுட் என்ட்ரி 10:36க்கு வந்திருக்கு. பட் ஆனால் அந்த கேண்டலோட ஹை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பிரேக் ஆகவே இல்லை. ஓகேங்களா? ஸோ அந்த என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆக்டிவேட் ஆகலை கால் சைடில். அடுத்த மொமெண்டம் அடுத்த என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் என்ட்ரி 10:41க்கு வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ அந்த கேண்டலோட ஹை பிரேக் பண்ணும்போது என்ட்ரி எடுத்திருப்போம். அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் சைட் மொமெண்டம் தான் இருக்குது கால் சைடில். ஸோ இந்த மொமெண்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு கேப்சர் பண்ணி கொடுத்துருக்கு. ட்ரைலிங் மெத்தடில் கொண்டு போயிருந்தோம்னா கரெக்டாக 11:40க்கு ஜஸ்ட் வந்து ஒரு 20 மினிட்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்கேல்பிங் மொமெண்டம் வந்து கேப்சர் பண்ணி கொடுத்துருக்கு. அதுக்கப்புறமேட்டு வேறு எதுவும் என்ட்ரி வரல ஆஃப்டர்நூன் மேலே. ரெண்டு என்ட்ரி மட்டும் தான் மார்னிங் செக்ஷனில். ஃபுட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் சைடு வந்து நமக்கு மார்னிங் செக்ஷன் வந்து ட்ரெண்ட் வந்து பையிங்கில் இருந்தது. ஓகேங்களா? ஆஃப்டர்நூன் மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செல் பைன்னு சொல்லி மாறி மாறி ட்ரெண்ட் இருந்தது. ஸோ உங்களுக்கு க்ளோசிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்ட்ரி வந்திருக்கு புட் ஆப்ஷன் சைடில். கரெக்டாக 2:30க்கு பிரேக் அவுட் என்ட்ரி. ஓகேங்களா? ஸோ அந்த கேண்டோட ஹை பிரேக் பண்ணும்போது என்ட்ரி எடுத்திருப்போம். அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் சேம் அதே மாதிரியே 5 to 10 மினிட்ஸ்லேயே நமக்கு வந்து ஸ்கேல்பிங் மொமெண்டம் வந்து நமக்கு கேப்சர் பண்ணி கொடுத்துருச்சு மொமெண்டம். ஓகேங்களா? ட்ரைனிங் மெத்தட் படி கொண்டு போயிருந்தாலும் நமக்கு மொமெண்டம் கேப்சர் பண்ணி கொடுத்துருக்கோம். இல்லை நீங்கள் 3 o'clock க்ளோசிங்கில் நீங்கள் கட் பண்ணியிருந்தாலுமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மொமெண்டம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கேப்சர் பண்ணி கொடுத்துருச்சு. அதே மாதிரி 5 மினிட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷன் சைடில் கால் சைட் பாருங்க. கரெக்டாக உங்களுக்கு வந்து 10:50க்கு என்ட்ரி மார்க் வந்துருக்கு. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ரிவர்சல் என்ட்ரி. அந்த கேண்டலோட ஹை பிரேக் பண்ணும்போது என்ட்ரி எடுத்திருப்போம். அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா மொமெண்டம் வந்திருக்கு. பட் ஆனால் ஆப்போசிட்ல வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிட் மார்க் எதுவும் வரல. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்ல ரிவர்சல் எக்ஸிட் மார்க் வந்திருக்கு இல்லைங்களா? ஸோ அந்த கேண்டலோட லோ பிரேக் பண்ணும்போது எக்ஸிட் பண்ணியிருந்தா கூட நமக்கு இங்க வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் பாயிண்ட்ல வந்து நம்ம வெளியே வந்திருப்போம். ஓகேங்களா? ஸோ இங்க மினிமம் மினிமம் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேப்சர் பண்ணி கொடுத்துருக்கோம் எக்ஸிட் மார்க்ல. ஸோ அடுத்த என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா 1 மணிக்கு வந்திருக்கு. பட் ஆனால் அந்த கேண்டோட ரேஞ்ச் வந்து நமக்கு அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? நம்ம ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா 22 பாயிண்ட்ஸ் ரேஞ்ச் பிலோ இருந்தால் மட்டும் தான் நம்ம என்ட்ரி எடுத்துப்போம். இது வந்து 22 பாயிண்ட்ஸுக்கு அபோவ் இருக்குது. ஸோ அதனால் இந்த என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துக்க மாட்டோம். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு கால் சைடு வந்து பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸில் இந்த ஒரே ஒரு என்ட்ரி மட்டும் தான் வந்திருக்கு. அதேமாதிரி புட் ஆப்ஷன் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா புட் சைட்லேயுமே ஃபர்ஸ்ட் என்ட்ரி பாருங்க. நம்ம மார்னிங் செக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா புட்டு பையிங்கில் தான் இருந்திருக்கு ட்ரெண்டு. பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ட்ரி மார்க் எதுவும் வரல. ஃபர்ஸ்ட் ரிவர்சல் எக்ஸிட் வந்து என்ட்ரி மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 12:20க்கு வந்திருக்கு. அந்த கேண்டலோட ஹை பிரேக் பண்ணும்போது என்ட்ரி எடுத்திருப்போம். ஆப்போசிட்ல எக்ஸிட் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 12:50க்கு எக்ஸிட் மார்க் வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ அப்போ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த இடத்துல காஸ்ட் நமக்கு எக்ஸிட் ஆயிடுச்சு புட் ஆப்ஷன் என்ட்ரி. ஸோ உங்களுக்கு அடுத்த என்ட்ரி பாருங்களேன். கரெக்டாக 1:40க்கு வந்திருக்கு. அந்த கேண்டலோட ஹை பிரேக் பண்ணும்போது என்ட்ரி எடுத்திருப்போம். அங்கேருந்து இதுலையுமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்ல எக்ஸிட் மார்க்கே எங்கேயும் வரல. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா 3 o'clock க்ளோசிங் கேண்டில் இருக்கு இல்லைங்களா? ஸோ இந்த கேண்டிலோட க்ளோசிங் ப்ரைஸ் வந்து நம்ம எக்ஸிட் பண்ணியிருப்போம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மொமெண்டம் வந்து நமக்கு கேப்சர் பண்ணி கொடுத்துருக்கு புட் ஆப்ஷன் சைடில்.
ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயே கிளியராகவே தெரியும் நமக்கு மார்னிங் செக்ஷனில் வந்து ட்ரெண்ட் வந்து பையிங் சைட் மொமெண்டம் ஆனது ஓகேங்களா. ஓஆர்பி பை சைட் பிரேக் பண்ணி உங்களுக்கு பையிங் சைட் மொமெண்டம் ஆனது. ஆஃப்டர்நூன் மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக 1 மணிலேருந்து செல்லிங் சைட் ரிவர்சல் ஆக ஆரம்பிச்சிருச்சு நிஃப்டி. ஸோ நம்மளோட இண்டிகேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா 1 மினிட் ஸ்கல்பிங் என்ட்ரி ஆகட்டும் இல்லை 5 மினிட்ஸ் ரிவர்சல் என்ட்ரி ஆகட்டும் உங்களுக்கு கரெக்டாக பாருங்கள். நமக்கு மார்னிங் செக்ஷனில் வந்து பையிங் சைடில் மொமெண்டம் வந்து நமக்கு என்ட்ரி ஃபைண்ட் அவுட் பண்ணி கொடுத்தது ஓகேங்களா. ஆஃப்டர்நூன் மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேம் அதே மாதிரி பாருங்களேன் 1 மினிட்லையும் பாருங்கள் புட் ஆப்ஷன் சைடில் என்ட்ரி ஃபைண்ட் அவுட் பண்ணி கொடுத்துருக்கு. 5 மினிட்ஸில் பாருங்கள் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ பாட்டமில் வந்து என்ட்ரிஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணி கொடுக்குமோ அவ்வளோக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் டைரக்ஷன் வந்து வெரி கிளியராகவே ப்ரெடிக்ட் பண்ணி கொடுத்துருக்கு நம்மளோட இண்டிகேட்டரில் ஓகேங்களா. ஸோ நம்மளோட இண்டிகேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரெண்ட் டைரக்ஷனுக்கு வெரி யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ நம்மளோட இண்டெக்ஸ் பல்ஸ் கால்குலேட்டர் இண்டிகேட்டர் 5 டேஸ் ஃப்ரீ டெமோ அவைலபிள் இருக்குது. நீங்கள் ஃப்ரீ டெமோ வாங்கி யூஸ் பண்ணி பார்க்கணுன்னா நம்மளுடைய கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி ஃபர்தர் டீட்டெயில் எல்லாமே கிளாரிஃபை பண்ணிக்கிங்க. மேலும் ஆப்ஷன் ரிலேட்டடான அப்டேட்ஸ்க்கும் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக்கும் நம்மளுடைய ஆப்ஷன் கைட்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. நம்ம இண்டெக்ஸ் பல்ஸ் கால்குலேட்டர் இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா 3 டேஸ் டெமோ கொடுக்குறோம். நீங்கள் டெமோ அசஸ் வாங்கிட்டு ஃப்ரீ ட்ரையல் யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். உங்களுக்கு ட்ரையல் பீரியடில் டவுட் ஆர் கிளாரிஃபிகேஷன் பண்ணணும்னா நம்மளுடைய கான்டாக்ட் நம்பர் 9585222256 இந்த நம்பருக்கு நீங்கள் காலர் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா நம்மளுடைய டீம் மெம்பர்ஸ் உங்களுக்கு ஃபர்தர் கிளாரிஃபிகேஷன் கொடுப்பாங்க. தேங்க்யூ.